இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் குவாலிட்டி என்னன்னுள்ளதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். இது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் சொன்ன ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிற நேரத்தில் மெயினாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் ஆழமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்மளை இந்த நாட்களில் நம்ம நடத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர்னால தான் நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியவில்லை, தேவனையும் பார்க்க முடியவில்லை இல்லையா? அவங்க அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம பார்க்க முடியுதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. செங்கடலில் பிறந்தவர் இந்த நாட்களில் அப்படி பெரிய அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறாரான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. பட் அவர் என்ன மாதிரி அற்புதம் செய்துட்டு இருக்கிறாருன்னா இருதய மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இருதயத்தில் ஒரு மாற்றம், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிட்ட இல்லாமல், அந்த ஒரு அனுபவம் நமக்கு உள்ளாடி இல்லாமல் நம்ம யாருமே எங்கே போக முடியாது, நித்தியத்துக்கு உள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டனால எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், தேவன் எனக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறாரு, எனக்கு வாழ்க்கையில் செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதனால நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது. வசனம் ஒரு இடத்துல அப்படி சொல்லிட்டு இல்லை. ப்ளஸ் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாகி வாசம் செய்கிறாருன்னா மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்ண முடியும், நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தம் நமக்கு உள்ளாடி இருக்கணும்னா பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளாடி இருந்து, பரிசுத்தம்னா என்னன்னு உள்ளதா வசனத்தின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய நம்ம யாரும் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதை குறித்து நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இதில் 18வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் யார், பரிசுத்த ஆவியானவர். இது யார் மேலே இருக்கிறாருன்னு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அவருக்கு மேலே இருக்கிறாருன்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்கு மேலே இருக்கிறாருன்னு சொல்லும்போது நம்ம மேலேயும் வாசம் செய்கிறதுக்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாடி அது வாசம் செய்கிறதா இருந்துச்சுன்னா, தேவனை அறிந்த நாம், இயேசு கிறிஸ்து அறிந்த நாம், நமக்குள்ளாடியும் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக வாசம் செய்ய வேண்டும். ஆனால் சகலத்தையும் படைத்தவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது, அவர் மனுஷனாக இருந்த பொழுது அவருக்கு உள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போ நம்ம நாட்கள்லையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம், தேவனை அறிந்த நாம், வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக நம்ம தயார் பண்ண எடுக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளாடி வைத்திருக்க வேண்டும், அவரை அலோவ் செய்ய வேண்டும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து அறிந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார்னு பார்த்தா கண்டிப்பாக வரமாட்டார். நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். எதாக இருந்தாலும் ஏன் இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்தோம், நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு நித்தியத்தில் ஒரு வாழ்க்கை வேணும், பாவ மன்னிப்பை கொடுக்குற அவர் தான் நமக்கு தெரிஞ்சனால தான் அவரை ஏற்றுக்கொண்டோம். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அவருக்கு குவாலிட்டி என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளும் அதை ஏற்றெடுத்துடுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ இதில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாடி வந்த பொழுது அதுக்கு பரிமாற்றம், இல்லைன்னா அவர் எதை எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவ உள்ளாடி வந்தார்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ அபிஷேகம் பண்ணுறதுனா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளாடி தேவன் வைக்கிறது தான் அபிஷேகம். அது அபிஷேகம்னு சொல்கிறது என்னன்னா அத்தாரிட்டி. அவர் என்ன கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவி நமக்கு மேலாடி வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாரு. அத்தாரிட்டியாக நம்ம ஒரு ஆதரைஸ்டு பர்சனாக இருக்கிறோம், ஒரு அம்பாசிடராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு பார்வைக்கு நம்ம ஒரு அம்பாசிடராக இருக்கிறோம். அப்போ இவங்க ஒரு முத்திரை போடப்பட்டவர்கள். அந்த மாதிரி தான் நம்மளை அவங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உள்ளன்னா நாம் எப்படி இருக்கணும்னா, எதுக்காக வந்தாருன்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படியாக என்னை அனுப்பினார். அப்போ இதில் முக்கியமானது ஃபர்ஸ்ட் திங், பரிசுத்த உள்ளாடி வந்தாச்சுன்னா தரித்திரராக இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. யார் தரித்திரர்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை கேட்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்படாதவர்கள் எல்லாருமே யார்,
தரித்திரர்கள் அவங்களுக்கு தான் என்ன கொடுக்கப்படுகிறது? சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் தரித்திரர்னா ஆவிக்குரிய விஷயத்தில், தேவனை அறிகிற விஷயத்தில், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற விஷயத்தில் தரித்திரராக இருக்கிற அனுபவம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், சிம்பிளாக சொல்ல போனால், ரட்சிக்கப்படாத எல்லாவரும் என்னதான் இருக்கிறாங்க? தரித்திரராக இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை கேட்காத எல்லாவரும் தரித்திரராக இருக்கிறாங்க. நம்ம அநேக நாட்கள் என்ன பண்ணுறோம்? ஐஸ்வர்யவான ஆக வேண்டும், ஐஸ்வர்ய சம்பனர் என்னோடு இருக்கிறாரு, அதனால நான் மேன்மையான காரியத்தில் உயர்ந்திருப்பேன்னு சொல்லி தான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் யார் ஐஸ்வர்யவான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறது யாருன்னா, தரித்திரம் இல்லாது இருக்கிறவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அப்போ தரித்திரனாக இருக்கிறவன் யார்? ரட்சிக்கப்படாதவன். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் யார்? கடவுளுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அது ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்னா, ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் எங்கே போக முடியும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்றாக முடியும். அந்த ரட்சிப்புக்கு உள்ளாடி என்னென்ன அடங்கி இருக்குன்னு பார்த்தா, பரிசுத்தாவி அடங்கியிருக்கு, ஸ்நானம் அடங்கியிருக்கு, மனம் திரும்புதல் அடங்கியிருக்கு, நல்ல கனி அடங்கியிருக்கு, நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. அதனால கண்டிப்பாக பரிசுத்தாவினா நமக்கு உள்ளாடி இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோன்னா, அல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சி கொண்டிருக்கிறேன்னா, என்ன தீர்மானம்னா, தரித்திரராக இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு நம்முடைய நாவினால் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அதை அவித்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அப்படி சொல்ல நமக்கு இன்னும் வரலைன்னா நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நமக்கு நிற்க முடியலைன்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் நித்தியம் ராஜ்யம் இல்லைன்னு பிரசங்கிக்கிறது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்போ இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும்னு சொல்கிற நேரம் ஒரு வசனம் இருக்குது, நறுங்குண்டவர்களும் நொறுங்குண்டவர்களாக அவரிடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி இருதயம்னு சொல்கிற நேரம் நம்முடைய ஆவி, ஒரு இருதயம்னு சொல்ல நம்ம ஹார்ட் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறத இல்லை, நம்முடைய இருதயமான அதில் நம்முடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி நொறுங்குண்டு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? குணமாக்கணும். குணமாக்குறதுன்னா அதுக்குள்ள மெடிசின். அப்போ ஆவி ஒரு ஆளுக்கு நொறுங்குண்டும் இருக்குன்னா அதை குணமாக்கணும்னா அந்த மெடிசின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனம். அவங்கள்ட்ட நம்ம ஃபஸ்ட் உள்ள சுவிசேஷத்துக்கும் வசனத்துக்கும் உள்ள கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, எல்லாமே ஒன்று தான். சுவிசேஷம் சொல்லும்போது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வது, இதில் ஒரு ரட்சிப்பை குறித்து நமக்கு எதுக்கு வந்தார், அதனால் எனக்கு என்ன ப்ராஃபிட்னு சொல்லி அவங்க ரட்சிப்பின் பாதைக்கு உள்ளாடி நடத்துறது. இது ரட்சிப்பின் பாதைக்கு உள்ளாடி வந்த பிறகு எல்லாருக்கும் இருதயம் எப்படி இருக்கும்? சில நாட்களில் கசப்பான அனுபவங்கள், சில நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையை சுற்றி நடக்கும். அநேக காரியத்தில் நம்ம சோர்வடைந்திருப்போம். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? நொறுங்குண்டதாக இருக்கும். நம்மளோட ஆவி ஒரு வெக்ஸாக இருக்கும். அப்படி வெக்ஸாக இருக்கிற நேரத்தில் அவங்க திங்கிங் எப்படி போகணும்? என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போகிற அவங்க பேக் அடிக்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் வரும், எல்லா ரட்சிக்கப்பட்டவங்களும் கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கிற நேரம் அவங்களுக்கு நொறுங்குண்டு இருக்கிற அந்த இருதயத்தை, அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? குணமாக்கணும். எப்படி குணமாக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வசனத்தை சொல்லி அதை குணமாக்கணும். இந்த வசனத்தை, உண்மையான வசன கருத்துக்களை சொல்கிற நேரம் தான் அந்த நொறுங்குண்ட ஆவி என்னாகும்? குணமாகும். அப்போ நொறுங்குண்ட ஆவிகளை குணமாக்குறதுக்கு நம்ம வசனத்தை சொல்லுகிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக நம்ம மாறணும். பரிசுத்த நமக்கு உள்ளாடி வருதுன்னா எல்லாரோடும் அவங்க யார் கஷ்டப்படுறாங்களோ துக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அது என்னன்னா, அவங்க சோர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம சபையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஆத்துமா நொறுங்குண்டு அழிந்து போகாமல் இருப்பதற்கு நாம் அவங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். எப்படி ஆறுதல் பண்ணணும்? நம்ம சொந்த டயலாக்ஸோ சொந்த அனுபவத்தில் இருந்தில்ல, வசனத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ இது எதுக்குன்னா, ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியனா நமக்கு உள்ளாடி இருந்தால் நம்ம இதை செய்திருக்கணும். அதுக்கு குவாலிட்டி. இனி மூணாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னா, சில நேரத்தில்
நம்ம தவறு செய்கிறனால நிறைய நம்ம சுற்றி இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். இந்த நம்ம மனுஷனாக இருக்கும்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் வசனத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. சில சாபத்தில் மாட்டியிருப்பாங்க, பாவத்தில் மாட்டியிருப்பாங்க. இதனால் அவங்க லைஃப் வந்து எப்படி போகும்? இயேசு கிறிஸ்துவை அறியாமலே, யாரை குறித்து இயேசு கிறிஸ்து வசனத்தை குறித்து அறியாமல் அப்படி சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே அறியாதவங்க. இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் கட்டுண்டவர்களாகி அவங்க வாழ்க்கையை வெக்ஸாகி தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அந்த மாதிரி சிந்திச்சு நிறைய பேர் லைஃப்பை வந்து சூசைட்லேயே கொண்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் மரணத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதி இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் மேஜர் காரணம் என்னன்னா கட்டுண்டவர்களாக இருக்கிறாங்க. கட்டுண்டவர்கள் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறாங்க. சிறைப்பட்டவர்கள்னா ஏதோ ஒரு தவறு செய்தனால இந்த ஒரு சாபத்துக்குள்ளாடி இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறனால சாபத்துக்குள்ளா மாட்டி இருக்கிறது. எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்ல போனால், ஒரு பாவத்துக்குள்ளாடி இருக்கிறவங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவர்கள் எல்லாம் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. யாருக்கு சிறைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க மரித்து போனால் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ அப்பேற்பட்டவங்களை விடுதலை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு மேலே இருக்குது? பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடி இருக்கிறாருன்னா இந்த 3 காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கு. இன்னும் ஒரு காரியம் கூட இருக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்குன்னா, குருடருக்கு பார்வையும் பரிசுத்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். குருடருக்கு பார்வைன்னா என்னன்னா, வழி தெரியாமல் நிறைய பேர் இந்த ஊரில் இருக்கிறான். நம்ம ஊரில் வழி தெரியாமல் இருக்கிறான்னா, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையாமல், இயேசு கிறிஸ்துவை அறியதுக்கு வழி தெரியாமல், யாரோ தவறான ஆட்கள், குருடருக்கு வழிகாட்டுவது போல இயேசு கிறிஸ்துவ கரெக்டாக போதனை செய்யாதவங்க வழி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வழி, இதுதான் நித்திய ஜீவன் வழின்னு சொல்லி நிறைய தவறான காரியங்களை சொல்லி ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? மாற்றி கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. நரகத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்டவங்க வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுமா? நம்ம வந்து குருடருக்கு வழி காட்டணுமா? நம்ம ஏதோ இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறோம், அவர் எனக்கு ஒரு ரெசிப்பை கொடுத்தாரு, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, நாங்கள் பரலோகராஜ்யத்துக்கு எங்கள் குடும்பமாக நாங்கள் போகிறோம், அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி வந்தாச்சுன்னா இதெல்லாம் செய்திருக்கணும் ஒரு மனுஷன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி வந்தாச்சுன்னா எல்லாமே வசனத்தின் மூலியமாக தான் அவர் என்ன பண்ணுவார்? போதிப்பார். இந்த வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு மேலே இருக்குது. அப்போ கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும்னா வசனம் தான். குருடர்களுக்கு வழி காட்டணுமா? வசனம் தான். எல்லாமே வசனம் தான். இந்த வசனத்தின் மூலியமாக தான் தீர்க்க தரிசனங்கள், போதனைகள், பாஸ்டர்ஸு அல்லனா வந்து வழிநடத்தினர்கள், மூப்பர்கள், இது எல்லாமே வந்து வசனத்தின் மூலியமாக தேவன் கொடுக்குற கிருபையினால் வழி நடத்தப்படுகிறவர்கள். பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளாடி இருக்குன்னா குருடர்களுக்கு வழி காட்டுகிறவர்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பிரசித்தப்படுத்தவும் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து, வசனத்தை குறித்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறது தான் பிரசித்தப்படுத்துகிறது. சாட்சியான ஒரு ஜீவிதத்தை ஜீவிப்பது. அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும். நொறுங்குண்டது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து நொறுங்குண்டு எனக்கு லைஃப் இனஃப்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். மரணத்தின் கட்டில் இருதயத்துக்குள்ளாடி சிந்தித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். ஒரு ஹோப் இல்லாதவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்க வேண்டிய காரியம் யாருக்கு மேலே இருக்குது? பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே தான் இருக்குது. அந்த இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம இதெல்லாம் வைத்து பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால், பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளாடி இருக்குன்னு நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் நாம் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நம்ம சர்ச்சில் இருந்து அந்நிய பாஷை பேசுகிறனாலையோ, நல்ல ஆராதனை பண்ணுறனாலையோ, இல்லை தேவனுக்கு மகிமை செலுத்துறனாலையோ வந்து யாருக்குமே பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா இவ்வளோ குவாலிட்டியும் செய்திருக்கணும், இவ்வளோ காரியங்களும் செய்திருக்கணும். இது ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் இல்லை, பல நாட்களாகி பல வருடங்களாகி நம்ம செய்து தீர்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதுக்கான ப்ரேயர், இதுக்கான அர்ப்பணிப்பு, இதற்கான தேவனோடு உறவாடுதல் எல்லாமே நம்ம செய்தாதான் இவ்வளோ கிரியைகளை நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். எடுத்தோன்னு வெளிப்பட போகிறது கிடையாது. நம்ம சுபாவங்களை எல்லாம் அது என்னென்னா பரிசுத்தாவின் உள்ளாடி வந்தோன்னா சுபாவத்தை முதல்ல மாற்றுவார். அப்போ சுபாவத்தை மாற்றுறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். எனக்கு இது பிடிக்கல, தேவனுக்கு இது பிடிக்காத காரியம், நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா பரிசுத்தாவினை உணர்த்திட்டு தான் இருப்பார்.
இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது நல்லது, இது நல்லது, இப்படி உணர்த்த தான் செய்வார். தீர்மானம் எடுக்க வேண்டிய கை நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி உணர்த்துவார்? வசனத்தின் மூலியமாக உணர்த்துவார். நாம் அறிந்து கொண்டு வேண்டான்னு சொல்லி விலகணும். இது ஒரு நாள் எல்லா பாவங்களும் நம்ம வெளியே வரமாட்டோம். சில சுபாவங்களும் கேரக்டரும் சின்னதுலேருந்து நமக்கு உள்ளாடி இருக்கும். அதுலேருந்தெல்லாம் வெளியே வர நேரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கும், வசனத்தை சொல்ல தொடங்கும். இந்த வசனத்தை தொடங்குற நேரம் தான் இவ்வளோ காரியங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறோமா? அதான் ரொம்ப முக்கியம். நடத்தப்படுறோமா? பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். நானும் கரெக்டாக இருக்கிறேன் எல்லா விஷயத்துலையும்? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டு தான் இருக்கணும். அதனால தான் ஆழமாக சொல்ல முடியும், தேவனை அறிந்து கொண்டவர்கள் நாம் யாரும் வஞ்சித்து போகாதபடி. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறான். நம்ம ரட்சிக்கப்பட்டது போல ஒரு ரட்சிப்பை தேடி நிறைய பேர் இருக்கிறான். நரகத்துக்கு போகிறதுக்கு கால் நீட்டிட்டு நிறைய பேர் இருக்கிறான். அவனுக்கு எல்லா ரட்சிப்பை கொடுக்கணும், நரகத்திலேருந்து அவனை மீட்டெடுக்கணும், அவனுக்கு கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும், வியாதியாக இருக்கிறவங்களுக்கு குணமாக்கணும். இன்னும் சொல்லாமல் சுவிசேஷத்தை சொல்லணும். நறுங்கொண்டவர்களை எல்லாம் தேவனுக்குள்ளாடி கொண்டு வரணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது. ஏதோ வந்தோம், பொண்ணும் பொருளும் சம்பாதிச்சோம், நல்ல பேர் வாங்கணும், எல்லாம் செய்துட்டு போனோன்னு உள்ள லைஃப் கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்டியன் லைஃப் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அதற்காக வேண்டி அவர் சிலுவையில் மரிக்கல. அவர் மரித்தது என்னத்துக்குன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற காரியங்களை முன்குறித்து அறிந்தவர் நம்முடைய பாவத்துக்கு வேண்டி மரித்தார். பாவத்துக்கு வேண்டி மரித்து நித்தியத்தில் நம்ம வேண்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி தான் அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார். அப்போ நம்மளும் மரணத்தை ஜெயிக்கணும்னா பாவத்திலேருந்து வெளியே வரணும். நித்தியத்துக்குள்ளாடி பிரவேசிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இருக்கணும். அப்போ இதற்கு அடையாளமாக தான் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்துட்டு போனார். நம்மளும் இந்த நாட்களில் செய்ய போகிறோம். செய்யாதவர்கள் கண்டிப்பாக வஞ்சிக்கப்பட்டுறவீங்க. தயவு செய்து நான் என்ன சொல்லுவேன்னா, கிறிஸ்துக்குள்ளாடி வாரவங்க பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்தல் படி செய்வீங்க. அவரோட நடத்தலை தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் இதன் மூலியமாக பெரிய காரியங்களை உங்களை இது செய்வார். ஆமென்.